புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. விவரங்களை செய்தியாளர் இளோமதன் வழங்க கேட்கலாம். இளோமதன், அந்த 2 தொகுதிகள் எது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் துவக்கத்தில் முதலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை விட்டு இந்த கட்சிகள் கண்டு கொள்ளவே இல்லை. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு இடமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடமும் என்று கூறப்பட்டாலும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னவென்று கூறப்படவில்லை. இதனால்தான் அவர்கள் நாங்கள் தேர்தலை தனியாக சந்திக்கிறோம் என கூறி 4 வேட்பாளர்களை களத்தில் இறக்கினார்கள். அவர்கள் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாள் என்ற நிலையில் 2 பேர் வாபஸ் கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் மட்டுமே தற்பொழுது களத்தில் இருப்பதாக கட்சி அறிவித்திருக்கிறது. அதில் லாஸ்பேட்டை தொகுதியில் ராஜாங்கமும், திருபுவனை தொகுதியில் தட்சிணாமூர்த்தியும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தொகுதியாவது கேட்டு நாங்கள் இந்த இந்தியா கூட்டணியில் கடுமையாக போராடி கொடுத்தோம். ஆனால் தங்களை அவமானப்படுத்தியிருக்கிறார், அலட்சியப்படுத்தல என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் மற்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். மாகேயில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுகிறது என்று அறிவிப்பினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவித்திருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளோமதன்.